நான் தான் எங்க இருக்குன்னா கீர்னூர்ல நம்ம விண்மில் பார்த்தோம் சரிங்களா. விண்மில நம்ம வீட்டுல எல்லாம் பவர் எப்படி வருது ஜெனரேஷன்ஸ் பண்றாங்க எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணாங்க. இது எப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்னா நீ பாத்துக்கோ. இது பாத்தீங்கன்னா நம்ம விண்மில் பவர் ஜெனரேஷன் சரிங்களா. இப்போ நம்ம சுத்த நம்ம 1500 RPM இருந்தாதான் நம்ம ஜெனரேட்டர் வந்து பவர் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. இது டர்பைன் தான் சுற்று வைக்கும். சுற்று RPM சுற்று 1500 சுற்றுனா நம்ம பவர் ஜெனரேஷன் ஆகும். பவர் ஜெனரேஷன் ஆனவங்க இது டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருப்பாங்க தெரியுதாங்க. அங்க பாருங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க சரிங்களா. இங்க வந்து 11 kV ஜெனரேஷன் பண்ணோம். அது அப்படியே வந்து டபுளா பண்ணி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் போவோம் பாருங்களா. டிஸ்ட்ரிபியூட் போயிட்டு அதே போல ஸ்டெப் டவுன் பண்ணோம். இது வந்து ஸ்டெப் அப் பண்ணோம், இது ஸ்டெப் டவுன் பண்ணோம். டவுன் பண்ண நம்ம வீட்டுலாம் தெரு பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். டவுன் பண்ணி நம்ம 3 பேஸோ சிங்கிள் பேஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்கும். இதுல இருந்தா நமக்கு வந்து ஹோம்ல இருந்து பவர் வருது, கரண்ட் வர்றது. நம்ம அசால்ட்டா யூஸ் பண்றோம் கரண்ட்டை. இதுல நம்ம வீட்டுல டிவி, செல்போன்ஸ், ஃப்ரிட்ஜு, ஏசி எல்லாம் யூஸ் பண்றோம். எதுல கரண்ட் வருது எல்லாம் இதுலதான் நம்ம ஜெனரேட் ஆயிட்டு நம்ம பவர் வீட்டுல மொத்தம் 5 ஸ்டெப்ல இருந்து ஜெனரேஷன்ஸ் பண்றாங்க பவர். விண்மில்லு, ஹைட்ரோ பவர் பிளான்ட், ஸ்டீம்ல வந்து 2 ஸ்டெப் இருக்கு. இன்னும் சோலார் இருக்கு. அதுலதான் நம்ம பவர் ஜெனரேஷன் பண்றாங்க. சரி.